நம்ம சேகர் பாபு எதுக்குங்க நேரா போய் அந்த அம்மா காலில் விழுகிறாரு? மரியாதை நிமித்தமா போயிருக்காங்க. அந்த மரியாதை தான் அந்த அம்மா. அப்ப இன்னைக்கு திமுகங்கிறது உண்மைக்குமே இன்னைக்கு இருக்கிற பத்திரிகைகள் யாருமே இதை பேச மாட்டேன்றாங்க. ஒரே ஒரு பத்திரிகை மட்டும் ஸ்வீட் பாக்ஸ் துர்காமாவுக்கு போச்சு, ஸ்வீட் பாக்ஸ் துர்காமாவுக்கு போச்சும்பாங்க. ஆனா அந்த அம்மா தான் பவர் சென்டர். அந்த அம்மாவும் சபரீசனும் தான். அந்த அம்மாவும் துர்காமாவும் சபரீசனும் தான் திமுக. மற்றவங்க எல்லாரும் நீங்களா வெறும் வேலைக்காரங்க தான், இன்க்ளூடிங் முதல்வர். நீங்க வேலை செய்யற வேலையாட்கள். எங்க யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் டிசைட் பண்றது அவங்க தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல இங்க இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது இந்த உங்க வீணா போன பத்திரிகைகள் ஊடகங்கள் என்னன்னா அதிமுகவில் பிரச்சனை, அதிமுகவில் பிரச்சனை, அதிமுகவில் பிரச்சனை, இதை மட்டும் தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உண்மையை சொல்ல போனோம்னா திட்டமிட்டு தேர்தலுக்கான வேலைகள் ரொம்ப ஜரூரா நடந்துட்டு இருக்கிறது அதிமுகவில் மட்டும்தான். அது யாருமே வேலையை ஆரம்பிக்கல. எங்கெங்க ஸ்டாலின் அவர்கள் போகிறாரோ அங்கெல்லாம் பிரச்சனைகளும் குழப்பங்களும் உள்கட்சி சண்டைகளும் அடிதடிகளும் தான் நடக்குது. எலெக்ஷன் அந்த கூட்டணின்னு முடிவாகி யாருக்கு எத்தனை சீட்டுன்னு முடிவு பண்ணும்போது சில ரத்த கலரி நாடகங்களும் நடக்கும். ஸ்டாலின் மாடல் அரசு, பைனீர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். ஸ்டாலின் தான் வந்தாரு, அல்வா ஒரு தந்தா.